நீ கொடைக்கானல் வச்சு பாத்தியா போட்டிருக்கியா மலை உச்சியில வச்சாக்க டவர் அடிச்சு பாடும் போல இருக்குன்னு தூக்குல ரேடியாவை திருச்சியில இருந்து பச்சாண்டு கொண்டு வைக்க கொண்டு மலை உச்சியில வச்சு குளூர்ல கொட்டை ரெண்டா காவா கொட்டை ரெண்டா அண்ணதான் மிச்சம் சுத்தமா ரேடியோ பறந்து எடுத்து வந்துட்டேன் வந்து ரேடியோ கடைக்கார மோதில வச்சுக்கேன் ரேடியோ சுத்தமா பாடவே இல்லையா ரேடியோ கடைக்காரை பிடிச்சி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு இந்த கம்யூனிட்டி இந்த பாக்ஸை பிரிக்கவே இல்லையா சும்மா அவனைய வச்சு பாடுனா எப்படி பாடு அப்புறம் ரேடியோ கடைக்காரர் இங்க வாடா கருத்துலியா இங்க வா இந்த பாக்ஸை பிரிச்சு வயர் எடுத்து கரண்ட்ல சொல்லி விட்டு யாரா பாட்டு கேட்கறது முன்னாடியே கொண்டு நிக்க வச்சு மேல ரெண்டு இருக்கும்ல ரேடியோவில் டியூனிங் பண்றது வால்யூம் வைக்கிறது ரெண்டையை பிடிச்சிட்டு திரும்பினா கீழே டேஷன் திறந்துடும் நீ சுப்பிரவாதம் பண்ணாலும் சரி கொண்டாட்டி விட்டு சுப்பிரவாதம் பண்ணாலும் சரி ஒரு பொருள் வாங்குறது பெரிய விஷயம் இல்லை வாங்கின பொருளை நல்ல முறையில் பயன்படுத்தணும் அதை நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி பாட்டு பாருங்க அருமையான முருகன் பாட்டு போட்டாரு ஓஹோ மைக் செட் சத்தம் கேட்கும் என்ன கிளம்பி வந்துட்டாங்க இருக்குது பக்கமே மனைவியின் நக்கு என்ன நக்குமா வணக்கம் சொல்றேன் என்ன சொல்லிட்டு போட்ட சரி இருக்கட்டும் அண்ணா போலாமா பொம்பளை மேல கண்ணடிக்கணும் கை தட்டணும் விசில் அடிக்கணும் கட்டி பிடிக்கணும் முத்தம் கொடுக்கணும் ரேப் பண்ணணும் புள்ள கொடுக்கணும் இதுல வேலை இருக்கா இதெல்லாம் செஞ்சா எப்படி பாக்குறீங்களே அதுல வச்சுட்டாலும் கட்டு கட்டுன்னு சொல்லுங்க மாமா
ஒரு வாட்டில் வந்து இந்த குத்து குத்துறே இந்த சண்டை வர்றாங்களா சண்டை உன் சண்டையும் தெரியும். புதுப்பாட்டு பாடினாக்கா உங்களுக்கு கால் இழுக்குது. சில கேட்டு வேப்பு முத்தி அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அருவீரம் உடையவளே, அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அருவீரம் உடையவளே, ஆனந்த வாழ்வதனை அன்பருக்கு அளிப்பவளே, ஆனந்த வாழ்வதனை அன்பருக்கு அளிப்பவளே, கற்பகமே உடையல் துணை தெய்வமே அரமனை கல்வி கூறிய ராணி வெள்ளை குயிலே என் பெயர் வள்ளி. இருந்தாலும் தமிழ் என்ற அழகி அழகி என்ற முருகன் இப்படிப்பட்ட முருகத்தை வழங்க வேண்டும். கந்தா கடம்பா கதிர்வியா சண்முக சரவண முத்துக்குமாரா உன்னையே நம்பர் நம்முடன் இந்த வெள்ளைக்கும் இந்த நாட்டு மக்களுக்கு அனுப்புரிய வேண்டும். முருகனை வழங்க வேண்டும்தான். அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அழுதினமும் பாட வந்தேன் வேளவா. அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அழுதினமும் பாட வந்தேன் வேளவா. அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அழுதினமும் பாட வந்தேன் வேளவா. செல்லாத்தா செல்ல மாறியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அருள் நாடினா. செல்லாத்தா செல்ல மாறியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அருள் நாடினா. கண்ணாத்தா எங்களை பாராத்தா
சொல்றதுக்கு பேசி சொல்லியாத முருகப்பெருமானுக்காக நான் காத்து கிடக்கேன். அவர் எப்ப வருவாரு? அவருக்காக ஏன் மனசு ஆசை எப்படி தெரியுமா? குயிலே கவி குயிலே யாரவை தேடுகிறாய், மனசுக்குள் ஆசை வைத்த முருகன் வந்தானா. குயிலே கவி குயிலே யாரை என்னை தேடுகிறாய், உறவுக்கு அர்த்தம் சொல்ல கந்தன் வந்தானா. வள்ளிக்கு உறவுக்கு அர்த்தம் சொல்ல கந்தன் வந்தானா.
சொல்லக்கூடிய அந்த சிசிலத்தா பிரமன் உலகோற்பத்திக்காக முதலில் நாமத்தி வைக்கப்பட்டான். அவர்கள் நிலத்தில் ஆடாமலை துறவரத்தினாடி சென்றுவிட்ட ஒரு காலத்துக்காக கோவலன் பத்திரை படைத்தான். அப்படி படைத்து நீங்காவது உலகத்தில் ஒத்தமிட்டான் பிரமன். அந்த வழியில் அனந்த நீர் நடந்தால் யாமற்பட்ட சாதனம் ஆகினாலே கழகம் இங்கே கிழக்கு உலகம் சுற்றி வரக்கூடிய வெற்றியடைய அப்பேற்பட்ட விநாயகர் பெருமான் அத்தி முகத்தோலை தன்னார் திருமகனை சத்தியின் முதல்வனை சித்தியின் கணவனுக்கு நித்தம் சொல்லக்கூடிய அந்த செல்வ கணபதி வணங்கிவிட்டார். செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நன்மையாகவே அவனுக்கத்தோடு வணங்குவோம். அந்த விநாயகர் பெருமானை நாராய் செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே, செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே, செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே, சிவகுல நமக்கொழுந்தே நமக்கொழுந்தே நீருடன் ஆழ்பவனே, செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே. கல்யாணம் 1000 காலத்து பயிர் தாங்க. கல்யாணம் அது என்ன கல்யாணத்துக்கு சந்தோஷம். ஏன்னா அந்த குடும்பம் விளங்குமா விளங்காட்டாங்க.
சிறந்த தானம் அப்படின்னா என்ன தானங்க? சாப்பிடுறதுக்கும் ஒரு இந்த சாப்பாட்டுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு சுவாசி இருக்கு தெரியுமா? சைவம் அசைவம். அசைவங்கிறது அப்பாற்பட்டது, சைவங்கிறது உடம்புக்கு உகந்தது. அம்மா வீட்டில் சாம்பார் வைப்பா, சாம்பார் வைப்பா. அந்த சாம்பார் எப்படி வைப்பாங்க விஷயம் உங்களுக்கு தெரியும். சமைக்கிற இந்த சாம்பாருக்குள்ளே தத்துவம் அவ்வளவுதான் தெரிஞ்சுக்கணும். பருப்பை வேக வைப்பா, காயெல்லாம் வெட்டி போட்டு எல்லாத்தையும் வேக வச்சு அந்த குழம்பை தாளிச்சு இறக்கிற ஒரு சமுதாயத்தில் சட்டி எடுத்து வச்சு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அதை என்ன பண்ணும், கடல் உளுந்து போட்டு கருவேப்பிலை போட்டு கடைசியாக இறக்கி குழம்போட சேர்க்கணும். இது மட்டும் உங்களுக்கு தெரியும். இதுக்குள்ள எவ்வளவு பெரிய தத்துவம் சொல்றாங்க. இந்த உலகங்கிறது ஒரு வட்டமான சக்தியை தடுப்புல வச்சு மனுஷன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசுங்களை எண்ணெயை ஊற்றி முதல்ல கடுமையும் உளுந்தும் ஒரு பொய் முதல்ல போட்டேன். இந்த கடுகுங்கிறது கருப்பா இருக்கும், இந்த உளுந்துங்கிறது வெள்ளையா இருக்கும். இந்த உளுந்துங்கிறது வீட்டில் இருக்கிற புருஷன் மாதிரியா, இந்த கடுகுங்கிறது வீட்டில் இருக்கிற பொண்டாட்டி மாதிரியா. அப்ப ஒரு ஆண்மனுடைய வீரியம் வெள்ளையா இருக்கும், ஒரு பெண்மனுடைய மனைவியுடைய கல்வரை கருப்பா இருக்கும். ஒரு மனிதனுடைய வீரியங்கிற அந்த வெள்ளை புருஷனா வீட்டில் இருந்து அந்த கடுகுங்கிற கலவையில போய் சேர்ந்துருச்சுன்னா 10 மாசத்துக்கு அப்புறம் ஒரு குழந்தை பிறக்குங்கிற தத்துவத்தை கடைசியில கருவேப்பிலையை போட்டு அந்த குழந்தை தாளிச்சு இறக்கிற மிகப்பெரிய சபதத்தை கொடுத்தது நம்முடைய பெருமை. அதுவும் சமைக்கிறது ஒரு விஷயம். இப்படி விஷயத்த சாப்பிட சமைக்க வச்சா. அது மாதிரி உலகத்துல சிறந்த தானம் கேட்டா அண்ணா, அதை விட தானம் உலகத்துல இல்லையா? சொல்லுங்க, என்ன தானம் சிறந்தது? நிதானம். நான் சொல்வது செய்வது. ஒரு மனுஷனுக்கு நிதானம் இருக்க, நிதானம் தான் மனுஷன். நிதானம் தான் மனுஷன் இல்லை. சொல்லுங்க, செய்வது. அங்க நம்ம ஊர்ல அன்னதானம் போட்டீங்கன்னா இருக்கிற ஆள் வந்து சாப்பிடும். இல்ல கண்கணமா உயிராக்க பொழுது உட்கார்ந்துருக்காங்க. வாத்தியார் கையை கட்டி நின்றுட்டு இருக்காரு. இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? காசு. ஒவ்வொருத்தரும் 2 லட்சம் 3 லட்சம் பணம் கட்டுறாங்கல்ல. நான் காசு கட்டியில படிக்கிறேன் அப்படின்னா படிப்பு எங்கே போகும்? ஆனால் இந்த உலகத்தில் படிக்காத மேதன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் கல்வி கண் திறந்த காமராஜர். நிறைய அணைகள் கட்டினாலும் படிக்கிறவங்க திறந்தார். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார் தெரியுமா? அறிஞர் அண்ணா. அந்த அறிஞர் அண்ணா தான் சொல்றாரு, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டுனார். நாசுகா சொன்னார். இந்த அண்ணா அமெரிக்காவுக்கு போயிருக்காரு. நல்லா தெரிஞ்சுக்கங்க நம்முடைய பெருமை என்னங்கிற விஷயத்த. அறிஞர் அண்ணா அமெரிக்காவுக்கு போயிருக்காரு. அமெரிக்காவுக்கு போன அண்ணாவை பார்த்து அந்த ஊர்ல அப்ப ஜனாதிபதி ஒரு கேள்வி கேட்கிறார். அண்ணா, உன் நாட்டில் யூனியன் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு அமைப்பு வச்சிருக்கேன், அதனால என்ன உன் நாட்டுக்கு பெருமைன்னு கேட்டார். அண்ணா அறிவாளி இல்லையா? 2 வரியில் பதில் சொன்னார். யூனியன் ஆஃப் ஆனியன். ஆனியன் என்னங்க? ஆனியன் என்ன? வெங்காயம். அவன் முறை சிரிச்சா. என்னன்னா ஒரு முதல்வத்தை கேட்கிறேன், வெங்காயங்கிறாரேன்னு. இவர் சொன்ன பதில் தெரியுமா? ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து ஒரு தோலை உரிச்சா உள்ள ஒரு தோல் இருக்கும்டா, அதை உரிச்சா அதுக்குள்ள ஒரு தோல் வரும்டா, அதை உரிச்சா அதுக்குள்ள ஒரு தோல் வரும்டா. ஒரு வெங்காய தோலை உரிக்க உரிக்க அதனுடைய தோல் பகுதி எப்படி வந்து கொண்டிருக்கின்றதோ அதுதான் தான் என் நாட்டில் நான் சொன்ன யூனியன் தமிழுடைய அமைப்பு. ஒரு தமிழனை தொட்டால் அதற்கு பின்னால் பல கோடி தமிழ் பண்ண பெருமையை அறிஞர் அண்ணா அமெரிக்காவில் சொல்லி முடித்தார் நமக்காக. அப்படிப்பட்ட புண்ணியமையில் வாழ்ந்தவர் தான் அற்புதமான